2026 ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டை நம்ம அஸ்வின் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சர்ப்ரைஸாக ஒரு இளம் வீரரையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு. யார் அந்த இளம் வீரர், சிஎஸ்கேயோட பிளேயிங் 11ல் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இப்போதைக்கு சிஎஸ்கேயோட பிளேயிங் 11 எப்படி இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம தலை தோனி 2026 ஐபிஎல்ல வந்து மிஸ் பண்ண போகிறாரு, தன்னோட ஓய்வு அறிவிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை, நம்ம தலை தோனி மேட்சை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, ஒருவேளை மிஸ் பண்ணால் எவ்வளோ மேட்சஸை வந்து மிஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்காக கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தலை தோனியை பார்த்துடலாம். ரீசெண்டாக தலை தோனியை பற்றின எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. 2026 ஐபிஎல்ல வந்து மிஸ் பண்ண போகிறாரு. பாதி மேட்ச்சில் தன்னோட ஓய்வு அறிவிக்கிறதுக்கு நம்ம தலை தோனி வந்து ரெடி ஆகிட்டாரு அப்படின்னு சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஆக்ஷனில் சில முக்கியமான வீரர்களை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் கார்த்திக் சர்மா, உர்வில் பட்டேல் அப்படின்னு இளம் வீரர்களை வந்து டீமுக்குள்ளே வச்சிருக்கிறதுனால இந்த வருஷமே தலை தோனி வந்து ஓய்வை அறிவிக்க போகிறாரு. அதுக்காக தான் நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் நிறைய விக்கெட் கீப்பர்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. நம்ம தலை தோனி எந்த அளவுக்கு ஓய்வை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் நம்ம சிஎஸ்கே டீமில் தான் இருப்பார். ஆனால் நம்ம தலை தோனி தான் சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து மிஸ் பண்ண போகிறாரு, அது உண்மை தான். சேப்பாக்கத்தில் நடக்க போகிற மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே நம்ம தலை தோனி கன்ஃபார்மாக பிளேயிங் 11ல் வந்து இருப்பார். மற்றபடி அவுட் பிச்சில் நடக்க போகிற மேட்சை எல்லாத்தையுமே நம்ம தலை தோனி வந்து மிஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு ரீசெண்டாக சில அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தலை தோனி இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வருஷம் தன்னோட ஓய்வை வந்து அறிவிப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்து நம்ம சிஎஸ்கே பற்றினா அஸ்வின் கொடுத்த பிளேயிங் 11 பார்த்துடலாம். பிளேயிங் 11ல் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சர்ப்ரைஸெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்திரைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், இவங்க 2 பேர் தான் வந்து ஓப்பனிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம அஸ்வின் வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்ம ருத்ராஜை பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல வந்து களை இறங்க போகிறாரு. அதுக்கப்புறமா அதிரடி வீரரான நம்ம டூபே, டெவால் பிரவிஸ் இவங்க வந்து இருக்க போகிறாங்க. அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸு, அந்த இடத்துல ஒரு இள வீரரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 6வது இடத்துல அதிக தொகைக்கு நம்ம சிஎஸ்கே வாங்கின பிரசாந்த் வீரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் இவருக்கான வாய்ப்பை வந்து சிஎஸ்கே கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு இவரால் எல்லாமே வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஸ்வின் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அதிரடி பினிஷராக நம்ம தலை தோனி தான் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஆல்ரவுண்டரில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு, அகில் கோஷின், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரியை வந்து சொல்லியிருக்காரு. இந்த 2 பேர்த்தில் ஒருத்தரை வந்து சிஎஸ்கே எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவும் ஸ்பின் பிச்சாக இருந்துச்சுன்னா அகிலை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம அஸ்வின் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம சிஎஸ்கேயோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உள்ள எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லிஸு, அது மட்டும் இல்லாமல் நூர் அகமது, கலீல் அகமது அப்படின்னு இந்த 3 பவுலர்ஸை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இம்பேக்ட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் ஸ்பிட்சை பொறுத்து தான் சிஎஸ்கே வந்து முடிவு பண்ணுவாங்க. அந்த வரிசையில் நம்ம அன்சுல் கம்போஜ், அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரஸ் கான், ஸ்ரேயாஸ் கோபால் அப்படின்னு இந்த 3 பேர்த்தில் யாருக்காவது வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம அஸ்வின் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு 2026 ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் 11 இப்படி தான் இருக்க போகுது. இந்த மாதிரி ஆடலாம்னு எடுத்துகிட்டு வந்தாலே போதும், நம்ம சிஎஸ்கே நிறைய மேட்சஸை வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம அஸ்வின் வந்து இப்போ தன்னோட பிளேயிங் 11 வந்து வெளியிட்டிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம அஸ்வின் கொடுத்த பிளேயிங் 11 இருக்கட்டும், இதை தவிர வேறு யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.